அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எஸ்எல் தகடூர் தமிழச்சி. இன்றைக்கி பார்க்க போகிறது கௌரவம்னு சொல்லி என் கௌரவத்தையே கேவலப்படுத்திட்டாலே அப்படின்ற மாதிரி தாங்க இந்த கதையும். எல்லாருமே ஒவ்வொரு குடும்பத்துலேயும் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்க தாங்க செய்யுது. நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியெல்லாம் செஞ்சால் நம்ம குடும்ப கௌரவம் என்ன ஆவறது? நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குது, அதனால் தலைகீழாக நின்று தண்ணி குடித்தாலும் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நான் செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்குன்னே எல்லா குடும்பத்துலேயும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்க தான் செய்யுது. இது சொன்ன உடனே ஆமாங்க எங்கள் வீட்டில் கூட இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குதாங்க, அது என்னங்க பண்ணுறது அப்படின்ற மாதிரி சில பேர் கேட்பீங்க. அப்படி உங்களுக்கும் அந்த கேரக்டர் சொன்ன உடனே யார் ஞாபகம் வருது அப்படின்றத இதில் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? சரி, எத்தனை பேருக்கு போலீஸ் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் லைக் பண்ணுங்கள், சரிங்களா? இன்றைக்கி பார்க்க போகிற கதை என்னென்னா, கல்கியில் வந்த வெத்து கௌரவம் அப்படின்ற கதையை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். 75,000 ரூபாயை 500 ரூபாய் நோட்டாக எண்ணி 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 எடுத்துகிட்டு போய் டேபிள் மேலே வைக்கிறாரு நம்ம போலீஸ் கான்ஸ்டபிள் தங்கராஜன். அவர் ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி. 75,000 எடுத்துகிட்டு போய் வச்ச உடனே இப்போ ரொம்ப சந்தோஷமாக இந்தா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எரிச்சலோடு வைக்கிறாரு. உடனே அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, நீங்கள் மோகன் உங்களுக்கும் தானே புள்ள அப்படின்னு கேட்டுட்டு அவங்கள நோஸ்கேட் பண்ணுறாங்க. இவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, இந்தா பணத்தை வச்சாச்சு, என்னமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. ஏங்க, நம்மளுக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு பையன், அவனுக்காக இது கூட நீங்கள் செய்ய மாட்டிங்களா? அவனும் பாவம் காலேஜ் சேர்ந்ததுலேருந்து ஐஃபோன் வேணும்னு எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டான். நீங்கள் வேணான்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. என்னதாங்க, நம்மளுக்குன்னு இருக்கிறது ஒத்த பிள்ளை, அவன் ஆசைக்கு எதுவுமே செய்ய மாட்டிங்களா? அதுவும் உன்னை நாளைக்கு வேறு நியூ இயர் பிறக்க போகுது. இது அவனுக்கு ஒரு நல்லதை செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நாளில் கூட செய்ய முடியாமல் நம்மலாம் எதுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஒரே புலம்பல். சரி வாங்க, நாளைக்கு சாயந்தரம் வந்த உடனே கடைக்கு போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க ஒய்ஃப் ரொம்ப சாதுவா, ஏங்க கல்யாணம் ஆகி 23 வருஷத்தில் எங்களுக்குன்னு ஒதுக்கின நாள் இன்றைக்கி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவி ரொம்ப எமோஷ்னலாக பேசுகிறாங்க. உடனே ஏங்க, எப்போ பாரு இந்த பணத்தை புரட்டுறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்றாங்க. ஏங்க, எல்லாரும் எவ்வளவோ லஞ்சம் வாங்குறாங்க, உங்களை யார் வாங்க வேணான்னு சொல்லுது? நீங்களும் வாங்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லுவாராம். அவர் சொல்லுவார், ஏன் நானும் சரி, நான் போட்டிருக்கிற யூனிஃபார்மும் சரி, இது வரைக்கும் லஞ்சம் அப்படின்ற கரைப்படியாத ஒரு ஆள். இவர் எப்படின்னா, லஞ்சம் வாங்கிறது பெரிய குத்தம், நான் ரொம்ப நேர்மையானவன், நேர்மை எதுக்குமே பயன்படாது அப்படின்னு தெரியாதுன்னு சொல்ல விட ஒத்துக்கொள்ளாத ஒரு ஜடம். அதனால் என்ன தான் ஒய்ஃப் ஏங்க யாரோ என்னென்னமோ வாங்குறாங்க, உங்களுக்கு என்னங்க குறைச்சல்? வாங்கினா தானே நம்ம குடும்பத்தையும் ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மனைவி ஒரு டார்ச்சல். உடனே ஹஸ்பண்ட் சொல்லுவாராம், உங்களுக்கு என்ன தெரியும், எனக்கும் என் யூனிஃபார்முக்கும் ஒரு பெரிய கௌரவமே இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் புரியுமா அப்படின்னாரு. ஆமாங்க, சும்மா கௌரவம்னு இந்த வெத்து கௌரவத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, என்ன சாதிச்சிங்க, எங்களுக்குன்னு ஏதாவது உண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவங்க ஒய்ஃபை ரொம்பவுமே திட்ட ஆரம்பிக்கிறாங்க. சரி, கௌரவம்னு சொல்லிட்டு என்னை இந்த அளவுக்கு மட்டம் தட்டி பேசுகிற, இதெல்லாம் எனக்கு கேட்டு புளிச்சு போச்சுன்னு நினச்சிக்கிட்டு இவர் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கார். அவர் ரொம்ப மிடில் கிளாஸ், அதுவும் 30,000 சம்பளம் வாங்குகிற ஒரு கான்ஸ்டபிள். அவர் இது வரைக்கும் யார்கிட்டையும் எந்த லஞ்சம்ன்ற அப்படின்ற வார்த்தைக்கு கூட அவரை மரியாதை கொடுக்காத ஒரு ஆள். அவருக்கு மேலே இருக்கிற இன்ஸ்பெக்டர் எல்லாம், ஏப்பா நீ இப்படியே இருந்தால் எப்படி பொழைக்கிறது, நாங்களும் எப்படியோன்னு உன்னை ஹெட் கான்ஸ்டபிள் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம், முடிய மாட்டேங்குது, இப்படியே இருந்தால் இப்படியே நீ ரிட்டையர் ஆக வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் 5 இன்ஸ்பெக்டர் மாறிட்டாங்க. எல்லாரும் இதை தான் சொல்கிறாங்க.
இருந்தாலும் அவர் வந்து என்னோட வேலையில் நான் நேர்மையாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே உறுதியாக இருக்கிறவர். சரி, உடனே இன்றைக்கி சாயந்தரம் வரேன், வந்து நம்ம போய் ஃபோன் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது அவங்க பையன் காலேஜ் சேர்ந்த நாளிலிருந்து அப்பா எல்லாரும் ஐஃபோன் வச்சுருக்காங்க, எனக்கு ஐஃபோன் வேணும், நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நிற்கிறான். அவங்க அம்மா அவனுக்கு சப்போர்ட். ஏங்க, ஊரில் எவ்வளவோ பசங்களுக்கு அவங்க படிக்கிறதுக்கு அவங்க அப்பா அம்மா என்னென்னமோ பண்ணுறாங்க, என் பையனுக்கு ஒரு ஐஃபோன் கூட வாங்கி தர மாட்டிங்களா? நீங்களாம் ஒரு போலீஸாக இருந்து என்ன எங்களுக்கு எந்த விதத்துலேயும் நியூஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. உடனே இவரும் வந்து எவ்வளவோ சொல்லி சொல்லி பார்த்து அவங்ககிட்டேருந்து ரொம்ப எஸ்கேப் ஆகிட்டே இருக்காரு. இருந்தாலும் தப்பிக்க முடியல. சரி, அவர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வாங்கின பணம் அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கோங்க, அது பின்னாடியில் சொல்கிறேன், சரிங்களா? வாங்கின பணத்தில் 75,000 தான் ரெடி பண்ணி வச்சுருக்காரு. சரி, இன்றைக்கி வந்து நம்ம போய் கடையில் ஃபோன் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட டியூட்டிக்கு போயிடுறாரு. அன்றைக்கி காலையில் எல்லாருக்கும் தெரியும், காலேஜ் படித்தா கட்டடிச்சு சினிமாவுக்கு போகாத பசங்களே இல்லை இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கும்போது எல்லாரும் தேட்டரில் வெயிட் பண்ணுறாங்க. அப்போ அவனோட ஃப்ரெண்டு விக்னேஷ் அப்படின்றவன் வரலன்ட்டு வெளியில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. உடனே அவனும் ரொம்ப லேட்டாக வந்து நிற்கிறான். ஏப்பா இவ்வளோ லேட்டாக வந்தால் எப்படி படம் ஆரம்பிக்க போகுது, வாங்க வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லும்போது, நீ வேற ஏண்டா, வர வழியில் ஒரு கழுசடிக்கிட்ட மாட்டிக்கிட்டேன், அவனுக்கு 500 ரூபாய் அழுந்துட்டு வந்தேன் அப்படின்னா. ஏண்டா அப்படின்னா, வரும்போதே என்னது லைசன்ஸ் இருக்கா, இன்சூரன்ஸ் இருக்கா, அது இருக்கா இது இருக்கான்னு சொல்லி மாட்டிக்கிட்டேன். எல்லாமே இருந்தது, ஆனால் ஆர்சி புக் மட்டும் என்கிட்ட இல்லை, மாட்டிக்கிட்டேன். சரி, ஆனால் ஏன் நல்ல நேரம் கான்ஸ்டபிள் தான் இருந்தான், அதனால் அவனுக்கு 500 ரூபாய் கொடுத்தேன். இன்ஸ்பெக்டரோ இல்லை வேறு யாரோ இருந்திருந்தானா டபுள் என்ன ட்ரிபிளாகவே வாங்கியிருப்பான். நல்ல வேளை அந்த கான்ஸ்டபிள் கிட்ட மாட்டினா, அதனால் 500 ரூபாவோடு விட்டுட்டான். அவன் பேர் தங்கராசு. இப்படியாப்பட்ட கழுசடிகளாக இருந்தால் இந்த நாடு எப்படிடா உருப்படும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு, சரி வாடா டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் படத்துக்குள்ளே போகலான்னு யோசிக்கும்போது, அங்கேருந்த எல்லாரையும் பார்க்காத ஒரு ஆள், அவரோட முகம் மட்டும் மாறுது. அதை யாரும் கவனிக்கிறதும் இல்லை. உடனே அன்றைக்கி சாயந்தரம் உங்கள் அப்பா வராரு, வாங்க நம்ம எல்லோரும் இங்கே பூர்விகாவுக்கு போய் நம்ம ஃபோன் ஒன்று வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. உடனே அவனோட பையன் மோகன் என்ன சொல்கிறான்னா, அப்பா எனக்கு ஃபோன் வேணாம் அப்படின்னு சொல்கிறான். அவன் சொல்கிறதுல ஒரு தெளிவும் இருந்தது. உடனே அவங்க அம்மா சொல்லுவாங்க, பாருங்கள், என் பையன் இவ்வளோ நாளாக கேட்டு கடைசியில் கோச்சிக்கிட்டு எனக்கு இப்போ ஃபோனே வேணான்னு சொல்லிட்டான், இப்போ சந்தோஷமா அப்படின்னு அவங்க மனைவி திட்டுறாங்க. உடனே அவங்க பையன் சொல்கிறான், அம்மா எனக்கு ஐஃபோன்றதை வந்து நான் படித்து வேலைக்கு போய் சம்பாதிச்சு நான் வாங்கிக்கிறேன். ஐஃபோன் மட்டும் கிடையாது, வேறு எந்த விதமான ஹை கிளாஸில் இருக்கிற ஹை லெவலில் யூஸ் பண்ணுற எல்லாத்தையுமே நானாக என் காசில் உழைச்சி வாங்கிக்கிறேன், எனக்கு அப்பா காசில் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவான். உடனே அவங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். அவங்க அப்பா, ஏன்பா நான் வந்து வாங்கி தரலன்னு கோவமா, என்னை மன்னிச்சிடுப்பா, என்னோடய சூழ்நிலை அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைங்கப்பா, எனக்கு வந்து நீங்கள் நேர்மையான போலீஸ் அப்படின்னு நீங்கள் பேர் வாங்கி தர அந்த பெருமையை விட, நீங்கள் லஞ்சம் வாங்கி எனக்கு ஐஃபோன் வாங்கி தந்து நான் ஆடம்பரமாக இருக்கிறது கேவலமாக இருக்கேன். அதை விட அவமானம் எனக்கு கிடையவே கிடையாது. நீங்கள் நேர்மையான போலீஸ் அப்படின்றதுல தான் எனக்கு பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி முடிக்கிறான் இந்த கதையை. எல்லாருமே போலீஸ் அப்படின்னா லஞ்சம் வாங்குவாங்க அப்படின்றாங்க. சரிங்க, போலீஸ் லஞ்சம் வாங்குறாங்க. போலீஸ் மட்டும் கிடையாது, எத்தனையோ எல்லா விதமான ஒரு வேலைகளுக்கும் லஞ்சம் அப்படின்ற ஒன்று இருக்க தான் செய்யுது. சரி, லஞ்சம் யாருக்காக வாங்குறாங்க? எல்லாரும் வந்து லஞ்சம் வாங்குறவங்க தன்னோட லக்ஸுரியான லைஃபுக்கோ இல்லை தன்னோட தேவைக்கோ இல்லை தனக்கு ஏதாவது செஞ்சுக்கணும் அப்படின்னு வாங்குறாங்களா? கிடையவே கிடையாது. தன்னோட வீட்டில் பையனுக்கு ஐஃபோன் வாங்கணும், பொண்ணை நல்ல காலேஜில் படிக்க வைக்கணும், மனைவிக்கு வீடு வாசல் நகை நட்டுன்னு வாங்கணும், ஃப்யூச்சருக்கு செட்டில்மெண்ட் தேவை.
இது எல்லாம் சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு வேலை தேவை. அந்த வேலையில் லஞ்சம் தேவை இல்லைங்களா? நம்ம வாழ்க்கையில் ஆடம்பரம் இதெல்லாமே அவசியமா அப்படின்றது அவங்கவுங்களத பொறுத்தது. ஒவ்வொருத்தருக்கும் அத்தியாவசியம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அத்தியாவசியத்துக்கு மேலே நீங்கள் வாங்குகிற எல்லா பணமுமே லஞ்ச பணம் தான். அது நம்ம வீட்டில் இருக்கிறவங்க அவங்க நேர்மையாக இருக்கணும்னு நினச்சா கூட நம்மளுக்கு அது வேணும் இது வேணும், மற்றவன் லஞ்சம் வாங்குறான், மற்றவன் அது வாங்கியிருக்கான் இதை வாங்கியிருக்கான் அப்படின்னு வீட்டில் கொடுக்குற டார்ச்சரால் தான் நிறைய பேர் லஞ்சம் வாங்குறாங்க அப்படின்னு ஒரு செய்தியே இருக்குது. அவங்களால தான் நிறைய பேர் லஞ்சம் வாங்கி மாட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை சொல்லுது. சரிங்களா? நீங்கள் லஞ்சம் வாங்கி நீங்கள் சம்பாதிச்சு உங்கள் பசங்களுக்கு சேர்த்து வைக்கிற எல்லாமே அவங்களுக்கு ஃப்யூச்சரில் பயன்படாது. கொஞ்சம் யோசிச்சுட்டு வேலையை பாருங்கள். நன்றி, வணக்கம்.